இந்த ஊர் தும்மக்குண்டு. இங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் நம்ம வாலிப்பாறை போகிறதுக்கு. நம்ம தும்மக்குண்டுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தாங்க போயிடலாம். இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த மரம் செடி கொடி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மூலிகை நிறைஞ்ச இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க. காரில் நிறையா இருக்குங்க. இங்கே கார் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு குறைஞ்சது உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டு போகுது. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு பார்த்துருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சீனிக்காக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மழை சீசன்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கம்மியாக இருக்குது க்ரீனஸ்ஸு. இல்லாட்டி இன்னும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா மேகமலை வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து பக்கங்க. இதுக்கு மேலே வந்து உப்புக்காடு, அப்புறம் இன்னும் 2-3 ஊர் இருக்குது. இது வழியும் சுற்றியும் மேகமலை வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உழவம் மஞ்சு தான். இந்த உழவம் மஞ்சு, மாங்காய் மரம், கொட்டமுந்திரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக வெள்ளாமை பண்ணிகிட்ருக்காங்க. வீடுகளும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீடெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போச்சு பார்த்திங்களா, அதான் வந்து பார்த்திங்கன்னா உப்புக்காடு போகிற வழி. இது வழியே அப்படியே போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப தூரம் போகணுங்க. காந்தி கிராமம், உப்புக்காடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகமலை அப்படி போய் ஜாயிண்ட் ஆகிரும். நம்ம வைகாத்து தண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா மேகமலை, இந்த உப்புக்காட்டு தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வைகாத்தில் வருது. ஆனால் மூலிகை தண்ணிங்க, எனக்கு தெரிஞ்சு மூலிகை தண்ணி. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வாலிப்பாறை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். நம்ம கூட ஜாலியாக பேசிக்கிட்டேவும் வாலிப்பாறை வரைக்கும் வந்துட்டேங்க. இதுதான் வாலிப்பாறை. இந்த வாலிப்பாறையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த அளவுக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஊராக இருக்குது. ஸ்கூல் இருக்குது, கோவில் இருக்குது, அப்புறம் அந்த பீப்புள்ஸ்லாம் நின்றுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஊர் தாங்க. வாலிப்பாறை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஊராக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் ரோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்களேன், நல்லா எவ்வளோ பெரிய மவுண்டன் இருக்குன்னு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு. அங்கே வரைக்கும் தார் ரோடு இருந்துச்சு, இது ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு. ஸோ இதுக்கு அங்கிட்டு ரோடு இருக்கா, இதுக்கு ரோடு இல்லைங்க. இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் எண்டு. காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருஷநாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாலிப்பாறை வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கிராமம். வையாத்து. சரிண்ணா, இதுதான் கடைசி கிராமமா? இது வந்து பஸ் வருது, அதாவது பஸ் இது வரைக்கும் தான் வரும். பஸ் இது வரைக்கும் வரும், இன்னி வராது. சரிண்ணே. ஆனால் இன்னி காந்தி கிராமம் இருக்குது, உப்புக்காடு இருக்குது, அங்கிட்டு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கெல்லாம் எப்படி போவாங்க இங்கேருந்து? தூரம் பைக்கு நடந்தே போயிடுவாங்க. நடந்து வராத, நடந்து தான் போகிறாங்க. பூரா நடந்த பொருள் பூரா நடந்த கொண்டு வரணும். சரிண்ணே. கட்ட வண்டி உங்கள் பேர் புல்லட்டு முருகன். சரிண்ணே. அதாவது விஜய் வந்து இப்போ வந்துக்காரு முதலமைச்சர். இது பாஸ்காரங்க பிரச்சனை, ஓவர் பிரச்சனை இருக்கு. இந்த ஊரை விட்டு போக சொல்றாங்க, போக சொல்லுன்னு சொல்றாங்க. 18 கிராமம் இங்க வாழுது, 10,000 மக்கள் வாழுது. இங்க 10,000 மக்கள், 10,000 குடும்பம் வாழுது. 10,000 குடும்பம் வாழுது. ஆமா, இந்த பஞ்சாயத்துல, தும்மக்குண்டு பஞ்சாயத்துல வாலிப்பாறை கிளையில 560 கார் இருக்கு. 560 கார் இருக்கு. அங்க தும்மக்குண்டு பஞ்சாயத்து. அதுக்கு அங்கிட்டு தும்மக்குண்டு பஞ்சாயத்து அங்க வந்து 2,500 காடு இருக்கு. 18 கிராமத்தை வெளியேற்றணும்னு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆமா, கவர்மெண்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல மக்களை வெளியேற்றக்கூடாது. ஆனா 75-80 100 வருஷம் நான் பிறந்த இந்த ஊருக்கு 100 வருஷமா இங்கே. 100 வருஷம். 1965 இருந்து குடி முன்னாடி இருந்துருக்காங்க. 47 சுதந்திரம், 65 இந்த குடி வந்துட்டாங்க. பட்டா வந்து 20 ரூபா கொடுத்தா வாங்கியிருக்காங்க. 20 ரூபா பட்டா இருக்கு, பீமா இருக்கு, எல்லாமே இருக்கு. பூரா ஏழை மக்கள் தான். பார்த்து தண்ணி இல்ல. இந்த அரிசி கூட போடுறாங்க. வந்திருக்காரு விஜய், வந்திருக்காப்புல. நல்ல அரிசி கூட போடல, ரேஷன் அரிசி ஒண்ணுக்கு முக்கா வந்திருக்காரு. இருந்தாரு, அவர் ஆணிட்டா மக்களுக்கு நல்ல கிடைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆத்துல தண்ணி இல்லை, ஆத்துல எந்த பக்கமும் தண்ணி கிடையாது. இந்த வட்டம் மழை கம்மியாயிருச்சு. விஜய் நல்லா செய்ய, அப்படி எல்லா மக்களும் பரவாயில்ல பேசுறாங்க. அவரு நல்ல முறையில பார்த்து நல்லா, என் பேர் புல்லட்டு முறைய மக்களுக்கு நல்லா காசு பிரச்சனை
இருக்கக்கூடாது. சரி ரைட். பிரச்சனை இல்லாம மக்கள் நிம்மதியா இருக்கலாம். இன்னும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இங்கேயே போட்டுருக்காங்க. இங்க வந்து நிறைய ஓட்டு போட்டுருக்காங்க. 550,000 300 ஓட்டு இங்கே விழுந்திருக்கு வாலிப்பாறை விஜய்க்கு. விஜய்க்கு இப்படியே விஜய்க்கு அனுப்பு. 4 புல்லட்டு முடியும். மக்களுக்கு நல்லா செய்ய. சரிண்ணே சொல்லிடுவோம். ஃபாரஸ்ட் பிரச்சனையை கட் பண்ணுங்க. அது மேடம் காலகாலமாக வந்துருக்கு. கண்டிப்பாக உதவி இந்த மக்களை வெளியேற்றி விட்டா எங்கே போய் கஞ்சி குடிக்க? அதை சொல்லுங்க. போய் 10% இருந்தா நீங்கள் இருக்கும்போது கொஞ்சமாக விவசாயம் பண்ணி அங்கே அனுப்புறீங்க. இது இல்லைண்டா விவசாயம் தண்ணி இருக்கு. அது வாசி மலை வாழும் மக்கள் நாங்களே. இதை விட்டுல போய் பார்த்து சிட்டியில் நீங்கள் மூலமாக நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் காட்டில் ஏறுவோம். இந்த காங்கிட்ட போட்டு உடச்சு கிடக்கா. ஆனால் இப்படி நாங்கள் டவுனுக்குள்ளே தான். அங்கே என்னென்ன வெள்ளாம அதிகமாக வரும்? கொட்டமந்திரி இருக்கு. உலமஞ்சி இருக்கு. ரெண்டு காய்ச்சி இருக்கு. 2 காய்க்கல. வட்டி ஏறி குச்சி மேல குச்சி போட்டு அண்டா குண்டா அண்டா பானை சட்டிலாம் அடகு வச்சு குடிச்சு கிடக்கா. ஆனா பாரஸ் பிரச்சனையா விஜய் உங்களுக்காகவே இந்த வீடியோ போடுறேன். மிக்க நன்றி. விஜய் இன்னமும் வரட்டும். நல்லதே செய்யட்டும். ஆனா மக்களுக்கு நல்லா செஞ்ச மக்களுமே யாரும் நல்லா செய்யறாங்களா அவங்கள ஆதரிப்போம். நம்ம ஊரை ஏழை மக்கள் தானே. உழைச்சி கஞ்சி ஊற்றவரை உழைச்சி கஞ்சி ஊற்றிருக்கான். ஒரு கையெல்லாம் பாருங்களேன். என் கையெல்லாம் பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சி இவ்வளோ கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் வேலை செய்ய முடியாது. வேலை செய்கிறாங்க பார்த்துக்குங்க. ஆனால் இதை விட்டு நாங்களாம் போனால் சாவிரை காட்டில் வேற வழியே இல்லை. ஏழை மக்கள் பூரா செத்து போகுங்க. அதுவே சொல்ற மாதிரி ஏழை மக்கள்லாம் எங்கேயும் போக மாட்டேனாங்க. விஜய் நல்லா வந்திருக்க, நல்லா செய்யறாடி. மக்களை காப்பாத்து. ஒரே வார்த்தை மக்களை காப்பாத்து. உடனே நம்பிதான் போட்டுருக்காங்க. நல்லதே செய். இன்னும் மக்கள் நல்லா விஜய் வரட்டு போடுவோம். எந்த ஆட்சி வந்தாலும் வரட்டு. ஏழை மக்கள் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறாருன்னா அங்கே வருங்களேன். கஞ்சி வேற வழியா இல்லை. உலகத்தான் கஞ்சி. உலகத்தான் கஞ்சி எங்களுக்கு. இது எப்படி போக? இது வித்தா கம்பி வித்தா 20 ரூபாய்க்கு போமா? அவ்வளோதான் போகும். இதை உடச்சு இப்படி கஞ்சி குடிக்க முடியுமா? நாங்கள் கஞ்சி குடிப்போம். எங்களை வெளியேற்றினாங்க. பஸ் ஸ்டாண்டில் எப்படி போய் ஆள் பண்ணாங்க? இது என்ன பிரச்சனைனா ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லி இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லி ஃபாரஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இலவம் பஞ்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டமுந்திரி இதுக்கு தான். இவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஒரு சந்தேகம், இந்த ஊருக்கு பஸ் எல்லாம் வருதா? பஸ் வருதுப்பா. வருதுங்களா? வருது. 7:30 டயம் ஒரு பஸ் வருது. காலையில் 7:30 டயம். சரிண்ணே. ஆனால் ஆயிரத்தி வண்டி ஒன்று வந்துட்டு போகுது நைட்டில். காலையில் 7:30 ஒன்று, 10:30 ஒன்று, 12:30 ஒன்று, 2:30 ஒன்று. சரிண்ணே. 3:30 ஒன்று. போடு பேசிக்கிறீங்களா? வாங்க சொல்லுங்கள பேசி கிடக்கண்ணா சொல்லிக்கலாம். எல்லா இதுவும் வருது. அதான் வந்து 7:30 டயம் ஒன்று, 9:30 டயம் 10:30 மணிக்கு 10:30 ஒன்று 10:30 இருக்கு. 12:30 பஸ் பார்த்தேன். 12:30 இருக்கு. 12:30 1:30 2:30 3:30 7:30. இப்போ பஸ் நிறைய 9:30 நைட்டு 9:30 ஆல்ட் வண்டி இருக்கு வருது. ஆனால் ரேஷன்ல குண்டு வச்சியா போடுறாங்க. அதை சொல்லிட்டாரு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இப்போ மாற்றி குண்டு வச்சு நமக்கு வரி கஞ்சியே குடிக்க முடியல. ரேஷன் கஞ்சாட்டி வேற கஞ்சி எங்கிட்ட இல்லை, வழி இல்லை. நான் இப்போ 50 ரூபா 1 ரூபா 80 ரூபா ஒரு அடிச்சு நான் வாங்கி கஞ்சி குடிக்க முடியுமா? முடியாது. இந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சாலும் வாங்கி சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். விஜய் வந்து வாலிப்பாறை மக்களுக்கு இந்த ஆண்டியோட தொகுதிக்கு இங்கிட்டு நல்ல கொடு. உனக்கு இன்னும் ஜெயிப்ப மக்கள் ஒன்னே தான் கிடக்கு. சின்னது நான் என் பேரும் சொல்றியா விஜய் அண்ணனுக்கு ஓட்டு. ஆனா நான் கட்சி வந்து டிஎம்கே இருக்கேன். ஆனா நான் கட்சி டிஎம்கே இருக்கேன். ஒரே சொல்றேன் டிஎம் கட்சிக்காரன். என் பேரும் சொல்றேன் விஜய் அண்ணனுக்கு ஓட்ட போட்டு மக்கள் பேரும் பேச்சுலாம் ஒன்னு தான் கண்டிப்பா நல்லது பண்ணுது. விஜய் நல்ல செய்ய நீ மீண்டும் வருவ. வாழ்த்துக்கள். என் பேரு புல்லட்டு முருகன் வாலிப்பாறை கிளை தலைவர். சரி ஓகே போயிட்டு வரேன். அப்படியே போடுறா போட்டு முதலமைச்சர் போட்டு பாட்டு எடுத்து விட்டு